அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆ, நம்ம நேத்தைக்கு பார்த்த மாரி தாங்க. துரோகங்கள் வந்து எக்ஸட்ரா எவ்வளோ வேணாலும் இருக்குங்க. கூடயே இருப்பாங்க, கூடயே பேசுவாங்க, சாப்பிட்டியான்னு கேட்பாங்க, சாப்பிட்டேன்னு நம்ம சொல்லுவோம். கடைசி அவங்களுக்கு கூட எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு நம்மளை என்ன செய்வாங்க, அந்த ஊறுகாய்க்கு மேலே ஒரு கவர் இருக்கும் தெரியுமா? அந்த கவர் மாதிரி நம்மளை ஊறுகாய் மாதிரி நக்கிக்கிட்டு அந்த கவர் மாதிரி நம்மளை தூர தூக்கி டக்குன்னு போடவும் செய்வாங்க. ஒரு சில ஆட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் எக்ஸட்ரா நான் நிறைய விஷயத்தில் ஏமாந்துருக்கிறேன், நிறைய விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கிறேன், நிறைய விஷயங்களில் நான் இதாக இருக்கிறேன். அது ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சில ஆட்கள் என்னென்னா அந்த தோல்வியிலேருந்து மீண்டு வர முடியாமல் இருப்பாங்க. தோல்வியிலேருந்து மீண்டு வர முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை நம்மளோட அவங்க என்ன நினைக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு வேளை பெஸ்ட்டாட்டு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களே சாட்டிஸ்ஃபைடு பண்ணிக்கிட்டு போவாங்க. ஆக்சுவலாக அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்லும்போது. அது சாட்டிஸ்ஃபைடு வேணால் சும்மா மனசில் வேணால் சொல்லிக்கலாங்க. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1000 டைம் சொல்லலாம். நீங்கள் கொடுத்த அன்பு, நீங்கள் கொடுத்த பாசம், நீங்கள் கொடுத்த ஒரு உண்மையான ஒரு தன்மை, இதை வேற ஒரு ஆள்கிட்டருந்து அவங்க வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு முட்டாள், வடிகட்டின முட்டாள் உலகத்திலே பார்க்க முடியாது. காரணம் என்னென்னு தெரியுமா? நிறைய பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு வேண்டி என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நானும் அதே மாதிரி தாங்க. யாராவது ஒரு நபர் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வேண்டியாக இருக்கட்டும், ஒரு பொண்ணுக்கு வேண்டியாக இருக்கட்டும், ஒரு எக்ஸட்ரா ஏதாவது ஒரு ஃபேமிலிக்கு வேண்டியாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு வேண்டி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சில இடங்களில் நம்மளை வந்து டக்குன்னு அவங்க தூர போடுற மாதிரி தூர போட்டுக்கிட்டு போகும்போது சம்டைமில் கொஞ்சம் வலி இருக்க தான் செய்யும். வலிலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சும்மா படாசு வேணால் நம்ம சொல்லலாம், வலி இல்லைன்னு. வலி இருக்க தான் செய்யும். அந்த வலியை நம்மளுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக கெயின் ஆகி போய்கிட்டே இருக்கலாம். எல்லாருக்கும் தெரியுங்க, ஒரு இதுவும் தெரியாது, பிரச்சனை இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்கு கவலைப்படணும், நம்ம எதுக்கு வேதனைப்படணும், நான் இதை யோசிக்கணும். நேற்றுக்கு சொன்ன மாதிரி தான், அன்னைக்கு சொன்ன மாதிரி தான். எங்கள் அப்பா வந்து 2025 இறந்தாங்க. ஒரே ஒரு நாள் நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். உங்களை வேதனைப்படுத்த நபர், கஷ்டப்படுத்தக்கூடிய நபர் சப்போஸ் உங்களை விட்டுட்டு போகிறாங்கன்னு வச்சுடுங்களேன். அதே சப்போஸ் இல்லாமல் உங்களை குறுக்கில் குத்திருப்பாங்க, இதெல்லாம் குத்திருக்கலாம்னு வச்சுடுங்களேன். சப்போஸ் அவங்க இறந்துருந்தால் நம்ம என்ன செய்திருப்போம்? நம்ம யோசிங்க, நல்லா யோசிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயே பாதி அவங்க செத்து போயிடுவாங்க. நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு நம்ம போகலை, அவங்க போனாங்க. நம்ம அதை வழியாக எடுத்து நம்ம போய்கிட்டு அடுத்த ஸ்டெப்பு நம்ம போக போகிறோம். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு நம்ம போகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா பெரிய சக்ஸஸ் தாங்க. இன்றைக்கி நான் ஒரு மீட்டிங் இன்னைக்கு காலைல போயிருந்தேங்க. மீட்டிங் போயிருக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கே தெரியல இந்த அவ்வளோ தூரம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் லைஃப் மாறுமா என்னோடய லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். எல்லாரோட லைஃப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேட் ஸ்பீச் அவரோட மீட்டிங் போயிருந்தேன். அவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய லைஃப்பில் எல்லாருக்கும் எல்லா நபர்களுக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் உண்டு. அந்த டேர்னிங் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கலாம், சம்பவம் பண்ணலாம். அதுக்கு வரைக்கும் நம்மளோட முயற்சியை விடாமல் கண்டிப்பாக அடுத்த சக்ஸஸை நம்ம நோக்கி போனால் கட்டாயம் ஜெயிக்கலாம். சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.